வணக்கம் நண்பர்களே, நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கிறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்த உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைய இந்த வீடியோல நாம மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபியூவல் பாஸ் QR கோட் எப்படி பதிவு செய்வது. இப்போ ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு இந்த QR சிஸ்டம் முக்கியமா இருக்கிறது. இந்த QR கோட் இல்லாம பல பெட்ரோல் ஷெட்டுகள்ல ஃபியூவல் அடிக்க முடியாத நிலையும் இருக்கிறது. அதனால இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஃபியூவல் பாஸ் QR கோட் என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பழைய வெஹிக்கிள் இருந்தா எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணும்போது வரும் எரர் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த எல்லா விஷயங்களையும் சிம்பிளா புரியும் மாதிரி சொல்ல போறேன். ஃபியூவல் பாஸ் QR கோட் என்ன? நண்பர்களே, நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் பெட்ரோல் ஷெட்டுகளுக்கு முன்னாடி நீண்ட வரிசை இருந்தது. மக்கள் பல மணி நேரம் காத்திருந்து தான் ஃபியூவல் அடிக்க முடிஞ்சது. அந்த பிரச்சனையை குறைக்க தான் நேஷனல் ஃபியூவல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சிஸ்டம்ல ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் தனியாக QR கோட் கிடைக்கும். பெட்ரோல் ஷெட்ல ஃபியூவல் அடிக்கும் போது அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் ஃபியூவல் அளவு கிடைக்கும். ஃபியூவல் பாஸ் QR கோட் பதிவு செய்ய தேவையான விஷயங்கள். ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடி இந்த விஷயங்கள் ரெடியா இருக்கணும். வெஹிக்கிள் நம்பர், சாசிஸ் நம்பர், NIC நம்பர், மொபைல் ஃபோன் நம்பர். ஃபியூவல் பாஸ் QR கோட் எப்படி பதிவு செய்வது? இப்போ நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. fuelpass.gov.lk. இதுதான் நேஷனல் ஃபியூவல் பாஸ் அஃபிஷியல் வெப்சைட். ஸ்டெப் 2, வெப்சைட் ஓபன் பண்ணின பிறகு ரெஜிஸ்டர் யுவர் வெஹிக்கிள் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டெப் 3, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் டைப் செலக்ட் பண்ண சொல்லும். உதாரணம், மோட்டார் சைக்கிள், 3 வீல், கார், வேன், லாரி. உங்க வெஹிக்கிள் டைப் எது என செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, அடுத்தது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ண சொல்லும். உதாரணம், ABC-1234. அதுக்கப்புறம் சாசிஸ் நம்பர் என்டர் பண்ணணும். அது வெஹிக்கிள் புக்ல இருக்கும். ஸ்டெப் 5, அடுத்தது NIC நம்பர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸ்டெப் 6, அதுக்கப்புறம் OTP கோட் வரும். அந்த OTPயை என்டர் பண்ணுங்க. ஸ்டெப் 7, சப்மிட் பண்ணின பிறகு உங்க வெஹிக்கிளுக்கு QR கோட் ஜெனரேட். பெட்ரோல் ஷெட்ல எப்படி பயன்படுத்துவது? நீங்க பெட்ரோல் ஷெட்டுக்கு போனப்போ QR கோடை ஸ்டாஃபுக்கு காட்டணும். அவர்கள் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ல உங்க வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வரும். அதன் அடிப்படையில் தான் ஃபியூயல் அளவு கொடுப்பாங்க. பழைய வெஹிக்கிள் இருந்தால் என்ன செய்யலாம்? சில பேருக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிய வெஹிக்கிள் வேறு இருக்கும், இப்போ யூஸ் பண்ற வெஹிக்கிள் வேறு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு 2 வழிகள் இருக்கு. வழி 1, புதிய வெஹிக்கிளுக்கு மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வழி 2,
வெப்சைட்டில் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது வரும் ப்ராப்ளம். சில நேரம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எரர்ஸ் வரும். உதாரணம், வெஹிக்கிள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், இன்வேலிட் சாசிஸ் நம்பர், ஓடிபி நாட் ரிசீவ்டு. இந்த ப்ராப்ளம் வந்தால் பேனிக் ஆக வேண்டாம். சொல்யூஷன்: சாசிஸ் நம்பர் சரியா செக் பண்ணுங்க. வெஹிக்கிள் நம்பர் ஸ்பெல்லிங் சரியா இருக்கணும். மொபைல் சிக்னல் நல்லா இருக்கணும். இது சரி பண்ணினா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். முடிவு: அதனால் நண்பர்களே, ஃபியூயல் பாஸ் QR கோட் சிஸ்டமை சரியான முறையில் ரிஜிஸ்டர் பண்ணினா பெட்ரோல் டீசல் வாங்குறது மிகவும் ஈஸியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்த உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறக்காதீங்க.